வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஜோடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்தலில் போட்டியிடும் பிரதான கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் இன்றும் பல மாவட்டங்களில் வேட்புமனு தாக்கல். சட்டவிரோத நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகள் வழங்கப்பட்ட 67 சம்பவங்கள் தொடர்பில் தேர்தல்கள் செயலகத்திற்கு முறைப்பாடுகள் பதிவு. தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் அரசியல் மேடைகளில் பல்வேறு கருத்து மோதல்கள் தொடர்கின்றன. ஹட்டன் மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் தனியார் பஸ் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பு. இந்திய பிரதமருக்கும் பாகிஸ்தான் பிரதமருக்கும் இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை. தொடர்வது விரிவான செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஆகியவற்றின் வேட்புமனுக்கள் தயார் செய்யும் பணிகள் நிறைவு பெற்று வருகின்றன. சுதந்திர கூட்டமைப்பு பெரும்பாலான மாவட்டங்களில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது. பதுளை மாவட்டத்திற்கான வேட்புமனுவை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இன்று தாக்கல் செய்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்தார். குறித்த வேட்புமனு பட்டியலில் டிலான் பெரேராவின் பெயர் உள்ளடக்கப்படவில்லை எனவும் அவர் தேசிய பட்டியலில் உள்வாங்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இதேவேளை பொதுத் தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் இன்று பல மாவட்டங்களிலும் தத்தமது கட்சிசார் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளன. முன்னிலை சோசியலிச கட்சி திகாமடுல தேர்தல் தொகுதிக்கான வேட்புமனுவை மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் இன்று கையளித்துள்ளது. ஜனசித முன்னணியின் திருகோணமலை மாவட்டத்திற்கான வேட்புமனுவை மாவட்ட செயலகத்தில் கட்சித் தலைவர் பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் இன்று கையளித்தார். இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் அரசியல் மேடைகளிலும் பல்வேறு கருத்து மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. அவ்வாறான சில கருத்துகள் அடுத்து. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் இந்த குப்பைக்குள் வீழ்வாரா என பார்த்துக் கொண்டுள்ளோம். அவரது தீர்மானம் எது என்பது எமக்கு தெரியாது. வேட்பு மனுவின் போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், ஏற்கனவே கூறப்பட்ட ஊழல் மோசடிகள், அது தொடர்பாக நீதிமன்றத்திற்கு இன்னும் செல்லாதவர்கள் அந்த வேட்புமனு பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சிக்கு அனுபவங்கள் இல்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர்களுக்கு இதனை செய்ய முடியாது. அரசாங்கம் ஒன்றை கொண்டு நடத்தக்கூடிய அனுபவம் அவர்களுக்கு கிடையாது. அவர்களை விட மது பிரதேச சபைகளின் தலைவர்களுக்கு அனுபவம் உள்ளது. அவர்களை விட மது பிரதேச சபைகளின் தலைவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் பிரசாரம் முன்னோக்கி சென்றுள்ளது. ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் யாருக்கு கிடைக்கப் போகின்றது, யார் வெட்டுப்பட போகின்றனர் என சிந்தித்துக் கொண்டுள்ளனர். அதாவது மைத்ரிபால சிறிசேனவின் தரப்பா அல்லது மஹிந்தவின் தரப்பா முதலில் கைச்சாத்திடுவது என பார்த்துக் கொண்டுள்ளனர். மஹிந்த மஹத்යට නාම යෝජනා ලැබෙනවද? ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வெற்றிலை சின்னத்தின் கீழ் மஹிந்த ராஜபக்சவுக்கு வேட்புமனு கிடைக்குமா அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் உள்ளாரா? இதுதான் தற்போதைய பிரச்சனையாக காணப்படுகின்றது. நாட்டில் வேறு எந்த பிரச்சனையும் இன்றில்லை. கொழுந்துகள் விலை குறைந்துள்ளமை தொடர்பில் பிரச்சனை இல்லை. இறப்பருக்கு 300 ரூபாய் கொடுப்பதாக கூறி 150 ரூபாவிற்கு கூட விற்க முடியாத நிலை காணப்படுவது இன்று பிரச்சனையாக தெரியவில்லை. மத்திய வங்கியில் இடம்பெற்ற பல கோடி மோசடி இன்று பிரச்சனையாக யாருக்கும் தெரியவில்லை. බිලියන 56ක කෝටි 56,000ක අති දෙවන්ත මහා හොරකම නෙවෙයි අද ප්‍රශ්නේ. ඇත්තට මේක තර්ජනයක් නම් නෙමෙයි, මේක වාසනාවක්. මොකද දැන් உண்மையாகவே இது அச்சுறுத்தல் அல்ல, இது அதிர்ஷ்டமாகும். ஏனெனில் ஜனவரி 8ஆம் தேதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக்கு எதிராக ஒன்றிணைந்த அனைவரும் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைந்துள்ளனர். ஆனால் 62 லட்சம் பேர் நிராகரித்ததை மீண்டும் முன்வைப்பார்கள் என என்னால் நம்ப முடியவில்லை. ජනතාවක් ප්‍රතික්ෂේප කරපු දෙයක් නැවතත් ඉදිරිපත් කරයිද කියන එක මට හිතා ගන්නත් බෑ. මේ රටේ ජනතාව ඡන්ද පොලට ගිහිල්ලා வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று நாட்டின் எதிர்காலம் தொடர்பில் சிந்திக்கக்கூடிய அரசியல்வாதிகளை தெரிவு செய்வதற்காக நாட்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும். ஒரு தடவை தவறு செய்தால் 2வது தடவை சட்டத்தின் முன்னர் மக்கள் தண்டனை வழங்க வேண்டும். ජනතාව දඬුවම් කරනවා. போதைப் பொருளற்ற நாட்டுக்கு போதைப் பொருளற்ற பாராளுமன்றம். வாக்களிக்க முன்னர் சிந்தியுங்கள். ஹட்டன் காண்டி வீதியூடாக சேவையில் ஈடுபடும் தனியார் பஸ் ஊழியர்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். இன்று அதிகாலை முதல் ஹட்டனிலிருந்து சேவையில் ஈடுபடும் பஸ்களின் சாரதிகளும் நடத்துனர்களும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். நேற்று முற்பகல் கண்டி பஸ் தரிப்பிடத்தில் நேர கண்காணிப்பாளருக்கும்
பஸ் சாரதி மற்றும் நடத்துனர்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. முருகல் நிலையை அடுத்து குறித்த இடத்திற்கு வருகை தந்த அதிகாரிகளால் பஸ் சாரதி மற்றும் நடத்துனர்களுக்கு 5000 ரூபாய் தண்டம் அறவிடப்பட்டுள்ளது. சாரதிகளுக்கும் நடத்துனர்களுக்கும் தண்டப்பணம் அறவிடப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டது. இன்று அதிகாலை பணி பகிஷ்கரிப்பு ஆரம்பிக்கப்பட்டதுடன் ஹெட்டன் நேர கண்காணிப்பாளரின் முயற்சியை அடுத்து காலை 8 மணி முதல் பஸ் வண்டிகள் சேவைக்கு திரும்பியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை அம்பாறை டிப்போ பஸ்கள் நேர அட்டவணைக்கு முரணாக சேவையில் ஈடுபடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் சேவையில் இருந்து விலகியுள்ளது. இதற்காக அம்பாறை பஸ் தரிப்பிடத்திலிருந்து குறுந்தூரம் மற்றும் தூர பகுதிகளுக்கான பஸ் சேவைகள் இடம்பெறவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்தார். அத்துடன் அம்பாறை பிரதான பஸ் தரிப்பிடத்தில் பஸ் உரிமையாளர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையிலும் ஈடுபட்டுள்ளனர். இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பெற்று தருமாறு அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் WMH உதயகுமாரவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இதற்கு முன்னர் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த நேர அட்டவணைக்கு மேலதிகமாக இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ்களை இணைப்பது தொடர்பில் கலந்துரையாடி தீர்வு எட்டப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் சட்டவிரோத நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகள் வழங்கப்பட்ட 67 சம்பவங்கள் தொடர்பில் தேர்தல்கள் செயலகத்திற்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இந்த சம்பவங்கள் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தேர்தல்கள் செயலகத்தின் தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளை ஏற்கும் பிரிவு குறிப்பிடுகின்றது. இது தவிர பொதுத் தேர்தல் பிரசாரத்திற்காக சுவரொட்டிகள் மற்றும் கட்அவுட்கள் காட்சிப்படுத்தப்பட்ட 16 சம்பவங்களும் தேர்தல் செயலகத்திற்கு பதிவாகியுள்ளன. அத்துடன் பொருட்கள் விநியோகிக்கப்பட்ட 12 சம்பவங்களும் தேர்தல் செயலகத்திற்கு பதிவாகியுள்ளன. அரச சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை குறித்து 8 முறைப்பாடுகளும், அரசாங்க ஊழியர்களை அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தியமை தொடர்பில் ஒரு சம்பவம் இந்த காலப்பகுதிக்குள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. பொது தேர்தல் பிரகடனப்படுத்தப்பட்ட நாள் முதல் தேர்தல்கள் செயலகத்திற்கு இதுவரை 111 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. இதேவேளை தேர்தல் தொடர்பான 13 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இந்த முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை போலீஸ் தேர்தல் பணியகம் ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக வெளிநாட்டு நாணயங்களை கடத்திச் செல்ல முயற்சித்த ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 36 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு நாணயங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. 16,484 அமெரிக்க டாலர்கள், 39,500 சவுதி அரேபிய ரியால்கள் மற்றும் 6 ஆஸ்திரேலிய டாலர்கள் சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். கண்டி தென்னகும்புர பகுதியைச் சேர்ந்த 46 வயதான ஒருவரை வெளிநாட்டு நாணயங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு நாணயங்களை சிங்கப்பூருக்கு கொண்டு செல்ல முற்பட்டதாக சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கும் பொருட்டு சந்தேக நபர் விமான நிலைய சுங்கப் பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். உமாஓயா திட்டம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள சகலருக்கும் 1 மாதத்திற்குள் இழப்பீடு வழங்கப்படும் என சுற்றாடல் மற்றும் மகாபலி அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தினால் பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து தொடர்ந்து மதிப்பீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சின் செயலாளர் நிகால் ரூபசிங்க குறிப்பிடுகின்றார். மதிப்பீட்டு திணைக்களத்தின் 3 குழுக்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சின் செயலாளர் கூறினார். பாதிக்கப்பட்டுள்ள சகல குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்குவதற்குரிய ஒதுக்கீடுகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை உமாஓயா திட்டத்தின் சுரங்கத்தினுள் ஏற்பட்டுள்ள நீர்க்கசிவை சீர் செய்யும் நடவடிக்கைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுற்றாடல் மற்றும் மகாபலி அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஒப்படைகளுக்கு பதிலாக மாற்று செயற்பாடொன்றை தயாரிப்பதற்கு கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. ஆசிரியர் தொழிற்சங்கங்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் போது இந்த விடயம் குறித்து நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றதாக அமைச்சின் செயலாளர் உபாலி மாரசிங்க குறிப்பிட்டார். நடைமுறையில் உள்ள முறையினால் தேசிய ரீதியான மதிப்பீடுகளுக்கு சவால் ஏற்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். பாடசாலைகளின் ஒப்படை செயற்பாடுகளின் மூலம் அனைவரும் நன்மைகளை பெறுவதில்லை என்பதுடன் பெரும்பாலான ஆசிரியர்கள் அதில் ஆர்வம் காட்டுவதில்லை என்றும் தெரிய வந்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் உபாலி மாரசிங்க தெரிவித்தார். இதன் பிரகாரம் பாடசாலை ஒப்படை செயற்பாடுகள் தொடர்பில் மாகாண கல்வி பணிப்பாளர்களுடன் கலந்துரையாடி தீர்வொன்றை எட்டவுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியால செய்திகளுடன். வணக்கம்.